ப்ரோக்ராம் நம்பர் 262. இன்றைய வேத வசனம் யோவான் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அதோனிராம் ஜட்சன் என்ற வாலிபன் இயேசுவுக்காக மிஷனரியாக போக வேண்டும் என்று தீர்மானித்தார். அவர் திருமணம் செய்ய போகிற ஆன் ஹேசல்டைன் என்ற ஒரு பெண்ணுடைய பெற்றோருக்கு அவர் ஒரு கடிதம் எழுதினார். அதிலே அவர் எழுதின சில வரிகள்: அடுத்த இளவேனிற் காலத்தில் உங்கள் மகள் உங்களை விட்டு பிரிவதற்கு அனுமதி கேட்டு எழுதுகிறேன். ஒருவேளை இந்த உலகில் நீங்கள் திரும்ப அவளை காண முடியாமல் போகலாம். கடினமான சூழ்நிலைகளை, கஷ்டங்களை அவள் அனுபவிக்க நேரிடும். நீண்ட கால கடல் பயணத்தில் சமுத்திரத்தின் ஆபத்துகள் நேரிடலாம். இந்தியாவின் தென்பகுதியில் காணப்படும் மோசமான பருவநிலை அவளை பாதிக்கலாம். எல்லா விதமான தேவைகள், அவமரியாதைகள், தாழ்த்தப்படும் சூழ்நிலைகள், உபத்திரவங்கள், ஒருவேளை மரணம் கூட நேரிடலாம். உங்களுக்காகவும் அவளுக்காகவும் தன்னுடைய பரலோக ராஜ்யத்தை விட்டு பூமிக்கு வந்து தன் உயிரையே தந்த இயேசுவுக்காகவும், அழிந்து போய்கொண்டிருக்கிற அழியாத ஆத்துமாக்களுக்காகவும், பரலோக ராஜ்யத்துக்காகவும், தேவனின் மகிமைக்காகவும் அவளை என்னுடன் அனுப்ப சம்மதிப்பீர்களா? உங்கள் மகளை மகிமையின் ராஜ்யத்தில் நீதியின் கிரீடத்துடன் நித்திய நரகத்தையும் அழிவையும் நோக்கி சென்ற பிரஜாதி மக்களை இரட்சகரிடம் கொண்டு வந்ததற்காக துதி ஓசையுடன் அவளை சந்திக்க ஊழியத்துக்கு அழைத்து செல்ல அனுமதிப்பீர்களா என்று கேட்டு எழுதினார். அவளுடைய பெற்றோர் அவளே அதை தீர்மானிக்கட்டும் என்றனர். சில மாதங்கள் ஜெபித்த பிறகு ஆன் போகிறேன் என்று அர்ப்பணித்தாள். 1812 வருடம் அவர்கள் திருமணம் நடைபெற்றது. கடல் யாத்திரை செய்து பர்மா வந்தனர். அதோனிராம் தம்பதியர் தியாகத்தோடு ஊழியம் செய்தனர். பாருங்க, அந்த ஊழியத்தில் எவ்வளவோ மாதங்கள், சுமார் 20 மாதங்கள் அதோனிராம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். ஆன் தான் அவருக்காக போராடி அவருக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார். 2 பேரும் ஊழியம் செய்ததுனால பல பள்ளிகள், சபைகளை கட்டினர். மனைவியின் இடைவிடாத முயற்சினால் ஏராளம் ஆத்துமாக்கள் சந்திக்கப்பட்டாங்க. ஆனால் 14 வருடங்கள் கழித்து வியாதிப்பட்டு ஆன் மரித்து போனாள். எத்தனையோ உபத்திரவங்கள், சிறைச்சாலை அனுபவங்கள், குடும்பத்தின் மரணங்கள், பிள்ளையின் மரணம் அத்தனையும் சந்தித்தாலும் தன்னையே கோதுமை மணியாக தியாகமாக அதோனிராம் ஜட்சன் ஒப்பு கொடுத்தார். ஆன் ஒப்பு கொடுத்தார். ஒரு கிறிஸ்தவர்கள் கூட இல்லாத மியான்மர் தேசத்தில் 8000 கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. 100 திருச்சபைகள் நாட்டப்பட்டது. பல கல்விக்கூடங்கள், மருத்துவமனைகள் நிறுவப்பட்டது. அநேக தேவனுடைய ராஜ்யத்தை அறிந்து கொள்ள இவர்களுடைய வாழ்க்கையை தியாகமாய் ஒப்பு கொடுத்தனர். அருமையானவர்களே, அந்த சுகவீனமாகி அதோனிராம் ஜட்சன் தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி வருகிற வழியிலேயே செத்துட்டார். அவருக்கு இறுதி மரியாதை கூட கிடைக்கல. அவர் உடலை கடலில் தூக்கி எறிந்தார்கள். அருமையானவர்களே, ஆனால் பரலோகத்திலே அவருக்கு எவ்வளோ பெரிய வரவேற்பு இருந்திருக்கும். நாமும் கூட ஆண்டவருக்காக சில தியாகங்களை செய்து தான் ஆக வேண்டும். அருமையானவர்களே, சிலுவை இல்லாமல் சிங்காசனம் கிடையாது. தியாகம் இல்லாமல் நம்ம பரலோகம் செல்ல முடியாது. ஆண்டவர் நமக்காக தம்மையே தியாகம் செய்தார். அவருக்காக நம்ம என்ன தியாகம் செய்கிறோம்? நிறைய நேரம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கம்ஃபர்ட் ஜோனில் போய் உட்கார்ந்த பிறகு கம்ஃபர்டபுளாக அப்படியே செட்டில் ஆயிடுறோமா? இல்லை, அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த கரிசனையோடு உழைக்கிறோமா? அன்பின் தகப்பனே,
கோடி கோடி இந்திய மக்கள் மரித்து கொண்டிருக்கும் போது, ஆண்டவரே நானும் கோதுமை மணியாக மரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எங்களுக்கு தாங்க. மரிக்காவிட்டாலும் கூட கர்த்தாவே, எப்படியாவது ஒரு சில தியாகங்களை செய்து ஆத்துமாக்களுக்காய் நேரம் செலவிட்டு, ஆண்டவரே எங்கள் பணத்தை செலவிட்டு அவர்களை உமக்கென்று ஆதாயப்படுத்துகிற பணியிலே உழைக்க, கண்ணீர் விட்டு ஜெபிக்க எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டமடைந்தோர் நாட்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம்.